190 டிகிரி சென்டிகிரேட்ல குக் ஆயிட்டு இருக்குது. பக்கத்துலயே நிக்கிறோம், எந்த ஹீட்டும் இல்லை, கூலா இருக்குது. டெக் அவன்ல நம்ம பண்ணா 35 மினிட்ஸ் ஆகும். ஆனா இதுல 8 மினிட்ஸ்ல எடுத்துக்கலாம். அதாவது முழுக்க ஒரு கிச்சனே அந்த ஒரு அவனுக்குள்ள கொண்டாந்த மாதிரி, அந்த ஒரு அவன்லயே பிரியாணி, ஒயிட் ரைஸ், தால் வேக வைக்கிறது, சுண்டல் வகைகள், இட்லி, இடியாப்பம், நூடுல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இது எல்லாம் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு தந்தூரி சார்ந்த வகை எல்லா வகைகளும் பண்ண முடியும். அப்புறம் பேக்கிங் யூனிட், கேக், கப் கேக்ஸ், குக்கீஸ், க்ரோசான்ஸ், பஃப். ப்ராடக்ட் கன்சிஸ்டண்டா கிடைக்கும், ப்ராடக்ட் வேஸ்டேஜே இருக்காது. 0% வேஸ்டேஜ். நமக்கு ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் நான் தான் வரேன்னு தேவையில்லை, நீங்களே பண்ணிட்டு போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சந்திரன் ஸ்டீல்ஸில் இருக்கோம். இது பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கமர்ஷியல் மெஷினரிஸு. நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் சரி, சந்திரன் ஸ்டீல்ஸ் வில் சப்போர்ட் யூ. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி இம்போர்ட்டட் மெஷினரிஸு, இட்டாலி, யூகே, யூஎஸ், ஜெர்மன், இந்த மெஷினரிஸ் எல்லாமே நீங்கள் வெளியே எங்கேயும் பார்க்க முடியாத மெஷினரிஸை இங்கே டிஸ்பிளேல நீங்கள் பார்க்க முடியும். வேறு எந்த இடத்துலையும் உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ் கிடைக்காது. இங்கே கம்ப்ளீட்லி எவ்ரி மெட்டீரியல், எவ்ரி எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே இருக்குது. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அப்ளையன்சஸ் மட்டும் கிடையாதுங்க, கமர்ஷியலுக்கு வெல் நோன். நம்ம கோயம்புத்தூர் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன் ஸ்டீல்ஸ் ஒரு வெல் நோன் ஃபெமிலியர் பர்சனுங்க. இம்போர்ட்டட் மெஷினரிஸ் மட்டும் கிடையாதுங்க, இம்போர்ட்டருக்கு நிகரான சந்திரன் ஸ்டீல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை இங்கே பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் மேக்கு, சந்திரன் ஸ்டீல்ஸோட ஓன் மேக்கில் தான் இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு வாங்க, அதுக்கான மெஷினை இங்கே பார்த்துடலாம். உங்களுக்கு ஸ்டவ் வெரைட்டிஸு, பர்னர் வெரைட்டிஸு, எத்தனை பர்னர்ஸ் வேணும், என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி, தேங்காய் துருவுறதுக்கு மெஷின் முதற்கொண்டு இருக்குது, நீடிங் மெஷினரிஸு, மாவு பிசைகிறதுக்கு, அது போக பார்த்தீங்கன்னா கிரைண்டிங், சின்ன லெவல் கிரைண்டிங், பெரிய லெவலில் கமர்ஷியலி தேவையான மிக்சிஸ், இந்த ஸ்லைசிங் மெஷினரிஸு, சாப்பிங் மெஷினரிஸ், எல்லாமே கம்ப்ளீட் வெரைட்டி ஆஃப் மெஷினரிஸ் வச்சுருக்காங்க. கிரில் மெஷினரிஸ் முதற்கொண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்க கிட்ட உங்களுக்கு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் போதும். அந்த ஸ்பேஸில் உங்களுக்கு என்னென்ன எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம், எப்படியெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிருக்கீங்களோ அதை சொன்னால் போதும். அதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், எந்த மாதிரி செட்டப் பண்ணலாம், எந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணலாம், எப்படி அந்த மெஷினரிஸை ஹேண்டில் பண்ணுறது, சர்வீஸ், பேக்கப் சர்வீஸ் கொடுக்குறது, எல்லாமே பக்காவாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது டிஸ்பிளே மட்டும் கிடையாதுங்க, இதே ஷோரூமில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒன்று வச்சுருக்காங்க. பர்டிகுலர்லி நம்ம அதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கி அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஃபார் தி ஃபஸ்ட்டு ஒரு காம்பி அவன் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த காம்பி அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், பிரியாணி ஐட்டம்ஸ் ஆகட்டும், எல்லா ஐட்டமும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேக்கரி, தந்தூரி முதற்கொண்டு எல்லாமே, சிக்கன் வெரைட்டிஸ், பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கே இட்லி முதற்கொண்டு, இட்லியும் கூட வேக வச்சுக்கலாம், சாப்பாடு வடித்து எடுத்துக்கலாம், பிரியாணியும் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காம்பி அவன் எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் பிடிக்கும், எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டெமோ பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாங்களா? வாங்க போகலாம். நம்ம சொன்ன காம்பி அவன் மெஷின் இதுதாங்க. அத்தனை விதமான ஃபங்க்ஷன்ஸ் இதில் பண்ணிக்கிறோம், அவ்வளோ பெரிய குவான்டிட்டிஸ் பண்ணுறோம். பட் ஸ்பேஸ் பார்த்தீங்களா, அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-3.5 அடி தான் இருக்குது. அந்த சைட்வேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி கூட இல்லை. இவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலே போதும். 5 ஃபீட் ரேஞ்சில் இருக்குது ஹைட்டு. இந்த ஸ்பேஸ் இருந்தாலே போதும், கம்ப்ளீட் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிரும். இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ் போயிட்டு இருக்குது. குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. குக்கீஸ், மஃபின்ஸ், கேக்ஸ், இங்கே நம்ம தந்தூரி, பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போக போகிறோம்.
இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக டஃப் கொடுக்குற லெவலில் இவங்க வந்து எக்யூப்மெண்ட்ஸ் குக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அதில் தமிழை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காகவே அந்த அடிசில் அப்படிங்கிறது வந்து உணவு சம்மந்தப்பட்ட பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் அகராதியில் செலக்ட் பண்ணி பாருங்கள், அதோட அருமை தெரியும். இந்த காம்பி அவனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம செலிபிரிட்டி செஃப் மகேஷ் சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். வாங்க. மார்னிங். குட் மார்னிங் சார். சார் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஈஸியாக இருக்குங்களா, எப்படி இது நாங்களே குக் பண்ணலான்னு சொல்கிறாங்க? ஆமாம் சார். ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் உங்களுக்கு தெரியும் யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால மிஸ்டர் சந்திரன் ஸ்டீல், மிஸ்டர் ஆனந்த் அவர் பண்ணிட்டு இருக்காங்க அடிசில்னு ஒரு பிராண்டில். இப்போ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் எதனால நான் பண்ண வந்தேன் அப்படின்னா, நான் எல்லா காம்பிலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். சரி, இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு 2 days நான் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறேன். இன்னைக்கெல்லாம் கூட இப்போ பண்ணோம், இப்போ குக்கீஸ் பண்ணியிருக்கிறோம். ஜென்ரலாகவே வேற காம்பியில் கூட இதே சேம் அவுட்புட் தான், இதே கலரேஷன் தான். ஜென்ரலாக இது பார்த்தீங்கன்னா இந்த கேரமல் கஸ்டர்ட் அப்படின்னு ஒரு கஸ்டர்ட் பேஸ்ட் டெசர்ட் ஒன்று பண்ணுவோம். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, டெக் அவனில் நம்ம பண்ணால் 35 minutes ஆகும். ஆனா இதுல 8 minutesல எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா லாவா கேக் உள்ள போட்டுருக்கோம். லாவா கேக் ஜெனரலா பாத்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர்ல பேக் பண்ணுவோம். ஒரு 210 டிகிரி செல்சியஸ்ல நம்ம பண்ணுவோம். ஆனா நம்ம இங்க பாத்தீங்கன்னா 190 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 9 minutesல இதுல பேக் பண்ணிடலாம். நம்ம பிரியாணி எல்லாம் பண்றோம், நம்ம ரைஸ் வெந்துச்சா எல்லாம் பார்த்து தான் பண்றோம். பதம் பார்க்குற வேலையே அந்த வேலையே இல்லை நமக்கு. அது மாதிரி இதுல மெயினா பாத்தீங்கன்னா பிரியாணி எல்லாம் அடி பிடிக்காது. அது மாதிரி ஈல்டு ஜாஸ்தியாகும். மெயினா பாத்தீங்கன்னா ஈல்டு ஜாஸ்தி, கன்சிஸ்டண்டா இருக்கும். ஒரே மாதிரி எப்போ சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது 6 ட்ரே போடுற மிஷினுக்கு நீங்கள் 6 ட்ரே போட்டாலும் ஒரே ஈவனாக கலரேஷன் தான் இருக்கும். ப்ராடக்ட் கன்சிஸ்டண்டாக கிடைக்கும், ப்ராடக்ட் வேஸ்டேஜே இருக்காது, 0% வேஸ்டேஜ் நமக்கு. நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன் நான் தான் வரேன் தேவையில்லை, நீங்களே பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்குது உங்களுக்கு. வெரி சிம்பிளா நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி தான். இது கமெண்ட் கொடுக்கும் இல்லையா? ஆமா, இது கமெண்ட் கொடுக்கும். ஆமா, இது என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ குக்கீஸ் பேக் பண்ண அப்படின்னா இந்த குக்கீஸ் மட்டும் நீங்க பிரஸ் பண்ணா போதும். இங்க பாத்தீங்கன்னா 190 டிகிரி சென்டிகிரேட் செட் பண்ணிருக்காங்க. 190 டிகிரி சென்டிகிரேட்ல குக் ஆயிட்டு இருக்குது. பக்கத்துலயே நிக்கிறோம், எந்த ஹீட்டும் இல்லை, கூலா இருக்குது. சக் பண்ணிருது, இங்க ஹீட் இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, மேலையும் கூலா தான் இருக்கு. ஆக்சுவலா உங்களை பத்தி ஒரு 2 வார்த்தை. ஆமா, ரொம்ப வருஷமாவே ஆனந்த் எனக்கு நல்லா தெரியும். அப்போ இது நான் பார்த்து தான் இருக்கிறேன், அடிக்கடி அங்க மீட் பண்ணி போனாங்க. நான் இதே ஃபீல்ட்ல ஆல்மோஸ்ட் லைக் 26 years இருக்கிறேன். நான் ஷிப்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன், ஃபிளைட் கேட்டரிங்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன், சென்ட்ரலைஸ் கிச்சன்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன், ஹோட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிறேன். ஆனா காம்பி ஒன் செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 12 years 2014 இருந்தே இதே செக்மெண்ட்ல தான் இருக்கேன். நான் மல்டிபிள் பிராண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அடிசில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு தான் ஒரு 2 days பண்றேன். பட் I'm happy with the products. Super. End of the day, other matters illa. Thank you sir. அவர் ஒரு இந்தியன் ப்ராடக்ட் வந்து நிகரா இன்டர்நேஷனல் நிகரா இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. Very nice. Thank you sir. Thank you so much. இதோட பேரு பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஃப்ரூட் கிரம்பிள். கீழ பாத்தீங்கன்னா அந்த கேக் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா அந்த கிரம்பிள் அந்த கிறிஸ்பியா கிரஸ்டியா இருக்கும் உங்களுக்கு. நான் அதை பார்த்துக்கிட்டே இப்படி கை வச்சோன்னு பார்த்தா அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. இப்போ இந்த ஷோரூம் பொறுத்த வரைக்கும் ஆளினால் இவங்க தான். சந்திரன் ஸ்டீல் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் தி மெம்பர் இவங்க. இவங்களுக்கு தெரியாம எந்த விஷயமும் இல்லை. இவங்க கிட்ட முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். மேடம், இப்போ நீங்க இங்க டீல் பண்றது வந்து இம்போர்ட்டட் வேரியன்ட்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. அதுக்கு நிகரா நம்ம சந்திரன் ஸ்டீலோட எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டு வந்திருக்கீங்க. இது எப்போ இருந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஷோரூம் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் 3rd தான் ஓபனே பண்ணோம். நம்மளோட பியூர்லி ஃபார் கமர்ஷியல் பண்ணிருக்கீங்க. ஆமா, இங்க நிறைய பேர் வீட்டு யூஸ்க்கு இது இல்லையா அது இல்லையான்னு இப்போ ஒரு நல்ல மெஷின் பார்த்தோன்னா ஒரு சின்ன மெஷினரிஸ் கொண்டு வரோம். பட் இங்க இந்த ஷோரூம் எக்ஸ்க்ளூசிவா கமர்ஷியல் மெஷினரிஸ் மட்டும்தான். இம்போர்ட்டட் மெஷினரிஸ் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு கேட்டலாக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளேலயே வச்சிருக்கோம் நம்ம. 2வது நம்மளோட ஓன் இன்ஹவுஸ்ல பண்ற மெஷினரிஸோட டிஸ்பிளே வச்சிருக்கோம். கீழே பார்த்தேன், சின்ன மெஷின்ல இருந்து ஹியூஜ் மெஷின் வரைக்கும் இருக்கு. இப்போ புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கீங்க. நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல காம்பீட் பண்ணி நீங்க பண்ணிருக்கீங்க. இந்தியாலயே ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? இந்தியாலயே நம்ம தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணிருக்கோம். நோ அதர் மேனுஃபேக்சரர்ஸ். இது நாள் வரைக்கும் ஒன்லி இம்போர்ட் பண்ணிட்டு இருந்ததை நீங்க இந்தியன் மேக்ல கொடுக்குறீங்க. வெரி ப்ரௌட். நம்மளோட கிச்சனுக்கு ஏத்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. வெரி ப்ரௌட் ஆஃப் தட். ஒரு இந்தியன் ப்ராடக்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு காம்பீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் தமிழ்நாட்டில இருந்து நீங்க பண்றீங்க. அந்த இடத்துல தமிழை நிறுத்தி இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த நேம் பாத்தீங்கன்னா, அந்த அடிசில் அப்படிங்கிற நேம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டைல்ல இருக்கு.
அந்த தமிழ் வார்த்தை அப்படிங்கறதே வந்து தமிழ் மக்களுக்கே தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்ல. பெருமாள் பிரசாதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அங்கார அடிசில் சொல்லிட்டு அதுல வரும் அந்த அடிசில்ங்கிற வார்த்தை. பெருமாளோட அதாவது சமைச்ச அரிசி சாப்பாடு, அதுதான் பொருள், வேற ஒண்ணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய மைண்ட் ஆகட்டும், கிரியேட் பண்ணக்கூடிய டைம் ஆகட்டும், அது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து உங்களுடைய ஹோல் ஃபேமிலி இதுல டெடிகேட்டடா இருக்கீங்க. அப்பா பீரியட்ல இருந்து இந்த லைன்ல இருக்கீங்க இல்லையா? அப்பாக்கள் அப்பான்னு சொல்ல முடியாது. அப்பாக்கள் இருக்காங்க. அவங்க ஆரம்பிச்ச விஷயத்த அடுத்த அண்ணாக்கள் டேக் ஓவர் பண்ணினாங்க. இன்னைக்கு அவங்க தான் நிறைய விஷயம் வெளியே போய் பார்த்து இன்னைக்கு உள்ள அப்டேட்ஸ் பிரகாரத்துக்கு நம்ம நீடுக்கு கமர்ஷியல் கிச்சனுக்கு தேவையான விஷயங்களை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டீமாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அவங்க சொன்ன மாதிரி அந்த தலைமுறையிலிருந்து ஒன்னாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க, அவங்க லைஃபே வந்து எல்லாரும் ஒன்னா தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு யூனிட்டி இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, ஃபேமிலிஸ்லயும் இருக்குது. ஒரு மிகப்பெரிய வரம். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி பார்க்கறதே வந்து சிரமமான விஷயமா போச்சு. அதுல இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்காங்க. அது ஒரு மிக சந்தோஷத்துக்குரிய விஷயம். அதனால நான் சொல்லி ஆகணும்னு இன்டரப்ட் பண்ணிட்டேன். காம்பி அவன் நீங்க டிசைன் பண்ணிருக்கீங்களே, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி? காம்பினேஷன் குக்கிங் அப்படிங்கிறது தான் காம்பி அவனோட பொருள். ஆக்சுவலி ஹாட்டர்ங்கிறது வந்து நம்ம பேக்கரிக்காக யூஸ் பண்ற ஒரு அவன். ரெண்டாவது அதாவது கன்வெக்ஷன் மெத்தட் ஹாட்டர் பேக்கரிக்காக மட்டுமே யூஸ் பண்றது. ஸ்டீமர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா கடைகள்லயும் ஸ்டீமர், கேஸ் ஸ்டீமர் இருக்கும். இல்ல ஏன்னா இட்லி வேக வைக்கிறது, இடியாப்பம் பண்றது, அரிசி நூடுல்ஸ் வேக வைக்கிறதுல இருந்து எல்லாமே ஸ்டீமர்ல பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷன் அவன்றதை பொறுத்த வரைக்கும் காம்பி குக்கிங் அப்படிங்கிறது என்னன்னா ஹாட்டரும் ஸ்டீமரும் சேர்ந்து வேலை செய்யறது தான் காம்பினேஷனோட அவனோட செயல். அதாவது முழுக்க முழுக்க ஒரு கிச்சனே அந்த ஒரு அவனுக்குள்ள கொண்டாந்த மாதிரி. அந்த ஒரு அவன்லயே பிரியாணி, ஒயிட் ரைஸ், தால் வேக வைக்கிறது, சுண்டல் வகைகள், இட்லி, இடியாப்பம், நூடுல்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. இது எல்லாம் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு தந்தூரி சார்ந்த வகை எல்லா வகைகளும் பண்ண முடியும். அப்புறம் பேக்கிங் யூனிட், கேக், கப் கேக்ஸ், குக்கீஸ், க்ரோசான்ஸ், பஃப், டீப் ஃப்ரை ஒன்றை விட்டு மற்றது எல்லாமே உங்களால பண்ண முடியும். மேடம் சொல்ற மாதிரி நான் உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் பார்த்ததே வந்து ஸ்டீம் ரைஸ் தான் பார்த்தேன். அடுத்ததான் உங்களுக்கு தெரியுமே, கேக் எல்லாம் சாப்பிட்டோம். குக்கீஸ், கேக்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்குது. அது போக வந்து இன்னைக்கு பிரியாணியும் ட்ரை பண்ண போறோம். பாத்திரலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா. தேங்க்யூ வெரி மச், ரொம்ப சந்தோஷம். இந்த அடிசல் பிராண்ட்ல நீங்க ஒரு காஃபி மேக்கரும் பண்ணியிருக்கீங்க, அந்த பாத்திரலாங்களா? இதுல காஃபி, டீ ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஃபில்டர் காஃபிக்கும் டீக்கும் ஒரே மெஷின். ரைட். இதுதான் மெனு. காஃபி, ஸ்ட்ராங் காஃபி, பிளாக் காஃபி, ஹாட் வாட்டர், டீ, ஸ்ட்ராங் டீ, பிளாக் டீ, மில்க். இப்போ பாலுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால நீங்கள் போன்விட்டா, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, பாதாம் பால், ஹாட் சாக்லேட் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அது மாதிரி சுடு தண்ணிங்கிற ஆப்ஷன் இருக்கனால நம்ம ஆளுங்களே, நம்ம மெஷின் கொடுத்தவங்களே சூப் கொடுத்துட்றாங்க. கஞ்சி இருக்குது இல்லைங்களா, ஹெல்த் மிக்ஸு, அது எல்லாமே இப்போ ஹாஸ்பிட்டல் சைடில் வச்சுருக்கவங்க எல்லாமே அதை கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 82 மெனு வரைக்கும் இதில் அழகாக எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர். இதோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, மெஷின் 4 நாள் லீவ் எடுத்துகிட்டு ஊருக்கு போகாது. ஊருக்கு போன கேப்பில் டேஸ்ட் மாறிடும் அப்படிங்கிற அந்த கவலை வேண்டாம். நீங்கள் காலையில் எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி ராத்திரி வரைக்கும் அந்த ஒரே டேஸ்ட்டு, அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டெட் காஃபீஸ் கொடுக்கலாம். இவ்வளோ கப்பு தான், இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் கிடையவே. கெப்பாசிட்டி லிட்டர்ஸ் எத்தனை லிட்டர்ஸ்? 5+5 10 லிட்டர் கெப்பாசிட்டினா. ஓகே. இது ஒரு பேசிக் மெஷின். இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி, பேசிக் மாடல். இப்போ இந்த 5 லிட்டரோடது உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த பால் முடிகிறதுக்குள்ளே இங்கே பின்னாடி இருக்க 5 லிட்டர் உங்களுக்கு ரெடியாக இருக்கும் பால் சர்வ் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம இந்த லிட்டை மட்டும் மாற்றி போட்டுட்டு இதை ரீஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங்கில் தான் உங்களுக்கு பால் சூடாகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால பால் டைரக்டா, பாலோ டிகாக்ஷனோ எதுவுமே டைரக்ட் ஹீட்டிங் ஆகுறது இல்லை. நீங்க எந்த மாதிரி ஷாப் இருந்தாலும் அதுல ஒரு ஓரத்துலையும் கூட இந்த டேபிள போட்டுக்கலாம். சூப்பர். இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசமோ, மட்டன் வாசமோ, மசாலா வாசமோ எந்த வாசமும் வரல. ரெண்டும் ஒன்றா தான் சேர்த்து குக் பண்ணியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு இதை வெளியே எடுத்திருக்கோம், பட் எந்த ஸ்மெல்லும் இதில் மிக்ஸ் ஆகலை. டேஸ்ட்டும் மட்டன் பிரியாணி எப்படி இருக்குது? இப்போ இதுதான் லஞ்சு. பார்த்துடலாங்களா? 5 kg பிரியாணி சேலஞ்சில் உட்காந்துருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம காம்பி அவனில் உருவான பிரியாணியை டேஸ்ட் பண்ண போகிறேன். பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு பீஸ் அவர் எடுத்து போட்டார் பாருங்க, அந்த பீஸை பார்த்தோன்னே ரைட்டு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். போன் எப்படி வருது பாருங்க, பீஸும் செம்மையாக குக் ஆகிருக்கு. எப்படி உடையுது பாருங்க, ஆஹா, மனமும் சூப்பராக இருக்குது. ட்ரையல் பார்த்துடலாம். வெரி நைஸ், வெரி நைஸ். இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடில் மசால் தனியாக ரைஸ் தனியாக நிற்குமோன்னு நினச்சேன். நம்ம தம் பிரியாணி பண்ணுற மாதிரியே அழகாக ஈவனாக மசாலா இறங்கி இருக்குது. சூப்பராக இருக்குது, சூப்பராக மசாலா இறங்கி அருமையாக இருக்குது. ரைஸோட கலர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு டெப்த் இருக்குது. சூப்பர். அடிசில் காம்பி அவன் பிரியாணி செம்ம தீனிங்க.